ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான ஒரு கற்பூரவள்ளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் வீட்டிலையே கற்பூரவள்ளி வளர்க்குறேன். அதிலிருந்து கொஞ்சம் லீவ்ஸை எடுத்து நல்லா கழுவி வச்சுட்டு ஒரு பேனில் நான் நார்மலாக கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன். அதில் கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டுட்டு கடலைப்பருப்பு போட்டுட்டு கொஞ்சமாக கருப்பு உளுந்து போட்டுட்டு பிறகு 2 உள்ளியும் மல்லி சீரகம் காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வதக்கணும். அதில் கொஞ்சம் புளி போட்டுட்டு தேங்காய் சொட்டு நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை போட்டு பிறகு தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு ஒரு கைப்பிடி அளவு கற்பூரவள்ளி இலையையும் நல்லா பிச்சு போட்டுட்டு நல்லா வதக்கணும். அதை நல்லா வதங்கிட்டு பாருங்கள். இப்போ ஆற விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துட்டு தாளிப்பு செய்கிறதுக்கு கடுகும் கருவேப்பிலையும் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் போட்டுட்டு அதில் தாளித்து கொட்டிட்டேன். இந்த சட்னிக்கு ஒரு ஹெல்த்தியான தோசை செய்ய போகிறேன். குதிரைவாளி அரிசியும் பச்சை பயிரும் மிக்ஸ் பண்ண ஒரு ரெடிமேட் தோசை மிக்ஸ் நான் வாங்கியிருக்கிறேன். சட்னி தோசை ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.